Hello traders, welcome to my channel. நாம இன்னைக்கு breakout candle indicator செட்டிங்ஸை எப்படி நாம பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி, வாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். மார்க்கெட் 29 மே 2026 அப்ப ப்ரீ ஓப்பன் பார்த்தீங்கன்னா 23902, டைமிங் 9:13 இருக்கு. ஸோ நம்ம அட் த மணி அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ நியரஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23900. ஸோ நம்மளுக்கு ஒரு 9 ஸ்ட்ரைக்ஸ் தேவைப்படும், காலும் புட்டும் ரெண்டுக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா அட் த மணிலேருந்து ஒரு -50, -100, -150, 200 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி +50, +100, +150 இப்படி வரிசையாக போட்டிருக்கோம் நம்மளுக்கு புரியுறதுக்காக. ஃபஸ்ட்டு 23900னால அதுலேருந்து ஒரு -200, 23700 செலக்ட் பண்ணோம். அடுத்து 23750, அடுத்து 23800 செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 23850. ஸோ ரொம்ப ஈஸி தான். அட் த மணியை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க 4 ஸ்ட்ரைக்கு, அதுக்கு கீழே இருக்க 4 ஸ்ட்ரைக் தான். ஸோ அட் த மணி பார்த்தீங்கன்னா 23900, ஓப்பனிங் 23902 வேல்யூ. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 23950, அதுக்கடுத்து 24000 ஸ்ட்ரைக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24050, அதுக்கடுத்து 24100. இதுதான் நம்ம 9 ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறோம் காலுக்கு. புட்டுக்கும் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா அட் த மணி நம்மளுக்கு என்ன மார்க்கெட் ஓப்பனோ 9:08க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரீ ஓப்பன் வேல்யூ காட்டிடும். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு நியரஸ்ட் ஸ்ட்ரைக் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மேலே 4 ஸ்ட்ரைக்கும், கீழே நம்ம 4 ஸ்ட்ரைக்கும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓடிஎம் ஐடிஎம் ஆப்ஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். அதே மாதிரி இந்த செட்டிங்ஸ்க்கு அப்புறம் எப்படி நம்ம சிக்னலை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுன்றதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கால் சிக்னல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கால் சிக்னல் கிடைச்சாலுமே நம்மளுக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகி அந்த கால் சிக்னல் மறையாமல் இருந்தால் தான் கரெக்டான சிக்னல் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால் சிக்னல் வந்தாலுமே நம்மளுக்கு கிடைக்கல. இன்னைக்கு மார்க்கெட் அப் டவுனா இல்லை டவுன் ட்ரெண்டாக போகுதா அப்படின்றத நாம் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். இந்த சிக்னல் உங்களுக்கு காலோ புட்டோ உங்களுக்கு இண்டிகேஷன் அதுக்கப்புறம் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் அதை ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும். இன்னைக்கு எப்படி அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.